சாமுகல்யா தேவகோட்டை சேர்மன் மாணிக்க வாசகர் நடுநிலைப்பள்ளியில் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். மெல்ல அழிந்த இயற்கை உணவுகள். ஆப்பிள் இன்று இந்திய சந்தையிலே வியாபித்து நின்றாலும் சில ஆலயங்களில் பிரசாதம் என்ற அளவுக்கு வந்துவிட்டாலும் அப்பழம் உடலுக்கு நல்லதா என்றால் இல்லை. இறைவன் சில விஷயங்களை மிக அழகாக செதுக்குகின்றான். குளிர் பிரதேசத்தில் சக்தி கொடுக்கும் காய்கனிகள், பாலை நிலத்தில் வெப்ப நிலத்தில் சக்தி கொடுப்பவை என அந்தந்த சூழலுக்கு ஏற்ப படைத்திருக்கிறான். தமிழ்நாட்டு பனை கொடுக்கும் பதநீர் அப்படியானது. அது உடலுக்கு குளிர்ச்சி. இங்கு விளையும் அரிசி முதல் பயிர் வரை உடலுக்கு ஏற்றது. அரேபிய பேரிச்சம்பழம் அந்த சூழலுக்கு ஏற்றது. ஒட்டகங்கள் அங்கு தாக்கு பிடிக்கப்பட்டிருப்பது போல அங்கு வாழும் மனிதருக்கான அந்த கனி. ஆப்பிள் உடலுக்கு சூடு கொடுக்கும் பழம். குளிர் பிரதேசத்தில் அது விளையும். குளிர் பிரதேச மக்களுக்கான பழம் அது. மா, பலா, வாழை என தனக்கு சரியான பழத்தை இப்பூமி விளைவித்தது. இங்கு வெள்ளையன் வரும் வரை எல்லாம் சரியாக இருந்தது. சூடான பூமியில் மேலும் சூடேற்றி உஷ்ண கோளாறை உருவாக்கும் பழமோ உணவோ இங்கு இல்லை. வெள்ளையன் மிளகை தேடித்தான் வந்தான். வந்தவன் மிளகை வாங்கிவிட்டு சற்றத்தரும் நாற்கரம் இல்லாததுமான மிளகாய் வற்றலை விட்டுவிட்டு சென்றான். அது தென் அமெரிக்கா சத்தற்றதும் நாற்கரம் இல்லாததுமான மிளகாய் வற்றலை விட்டு சென்றான். அது தென் அமெரிக்காவில் இருந்து வந்தது. தக்காளியும் உருளைக்கிழங்கும் அப்படி வந்தது. புகையிலையும் அப்படி வந்தது. இங்கு காரத்துக்கு நல்ல மிளகு பயன்படுத்தும் முறையே இருந்தது. உடம்பின் வெற்றிலையோடு மிளகும் பாக்கும் சுண்ணாம்பும் ஏலமும் வைத்தே தாம்பூலம் தயாரிக்கும் பழக்கம் இருந்தது. வெள்ளையன் சமையலுக்கு வற்றலை கொடுத்தான். வெற்றிலைக்கு பாக்கை கொடுத்தான். மிளகை அவன் கொண்டு சென்றான். கருப்பட்டியும் வெல்லமும் இங்கு இனிப்பான பொருளாயிருந்தது. அதில் சீனியை திணித்தான். கருப்பட்டி சந்தை மெல்ல சுருங்கியது. கல் இருந்த இடத்தை தன் நாட்டு ஒயினாலும் இன்னும் எதெல்லாமோ கொண்டு நிரப்பினான். தேங்காய் இருந்த இடத்தை எதெல்லாமோ பிடித்தது. தேங்காய் கொடுக்கும் ஆரோக்கியம் கொஞ்ச நஞ்சமல்ல. மிளகு, அரிசி, கருப்பட்டி, பயிர் என்றிருந்த தமிழர் உணவில் புகையிலை, சீனி, மிளகாய் என எதெல்லாமோ திணித்தான் வெளிநாட்டுக்காரன். நோய்கள் பெருகின. ஆப்பிள் அப்படி இங்கு பயிரிட்டான். ஆப்பிளை மட்டுமா கொடுத்தான்? கேரட், பீட்ரூட் இன்னும் குளிரில் விளையும் பல பயிர்களை கொடுத்தான். அது அவனுக்கு சரி. ஏற்கனவே உஷ்ணத்தில் வாழும் மக்களுக்கு இவையேன்? அவை கூடுதல் உஷ்ணத்தை ஏற்றுகின்றன. அதுதானா அவன் ஏற்படுத்திய உலகப் போர்கள் அரிசி தட்டுப்பாட்டை உருவாக்கின. விளைவு தமிழருக்கு சப்பாத்தியும் பரோட்டாவும் அறிமுகமாகின. சப்பாத்தியை கொடுத்தானே அன்றி அதை உண்ணும் முறை சொன்னானா? இல்லை. சப்பாத்தி என்பது நெய் சேர்க்காமல் உண்ணக்கூடாத உணவு. ஆம், அதில் உஷ்ணம் அதிகம். அரேபியர்கள் அதை தயிரோடு உண்பர். வட இந்தியர் நெய்யோடு உண்பர். தமிழன் அதை உண்ணத் தெரியாமல் எல்லாவற்றையும் தொட்டு உண்ணான். நோய் பெருகின. அதாவது சூடான பூமியில் சூடு கொடுக்கும் உணவினை உண்டு நம்மை நாமே கெடுத்தோம். வெள்ளையன் குளிர் நாட்டில் அரிசி கஞ்சியும் பானகங்களும் குடிக்க சொல்லுங்கள். அவன் குடிப்பானா? குடித்தால் என்னாகும் என அவனுக்கு தெரியும். அவன் தன் சமூகத்தை காத்து கொண்டிருக்கிறான். உஷ்ணத்தால் ஏற்படும் நோய்க்கு விஞ்ஞானம் காரணம் சொல்லாது. இங்கு உஷ்ணத்தை கட்டுப்படுத்த நல்லெண்ணெய், குளியலும் நெய் இன்னும் பலவும் இருந்தன. எல்லா பழமைத்தனம் என ஒழிக்கப்பட்டது. இந்த நெய் கலப்படம் இப்பொழுதுள்ள தலைமுறை டால்டாவினை நெய் என்றும் கலப்பட நெய்யினை சுத்தமான நெய் எனவும் அறிகின்றன. பரிதாபம். காரணம் அவற்றுக்கு உண்மையான பொருளும் மனமும் எப்படி இருக்கும் என்றே தெரியவில்லை. அவை என்ன செய்யும்? எண்ணெயில் கலப்படம், உணவுப் பொருள்களில் கலப்படம், இவை எல்லாம் இன்று ருசியில்லா உணவல்ல, ஆரோக்கியமில்லா உணவினை கொடுத்துவிட்டன. நெய்யும் பாலும் வெண்ணையும் போலி என அரசே சொல்லும் நிலை என்றால் தனியார் நிலையங்களில் எப்படி இருக்கும்? எதையோ தின்று, எதையோ குடித்து, எதையோ புகைத்து, எதையோ மென்று எல்லா நோய்கள் எல்லாவற்றையும் தனக்குள்ளேயே இழுத்து விட்டான் தமிழன். எதை உண்டாலும் கசப்பாய் முடிக்கப்படுகிறது. உலகளாவிய உணவு முறை இருந்தது. சீனாவில் தே என்னும் கசப்பு பானகத்தை அருந்துவார்கள். ஆப்பிரிக்கா
அரபியர்களும் காப்பி இருந்தது. தமிழனுக்கு வேம்பு துவையலும் பாகற்காயும் அன்றாட சமையலில் இருந்தது. பாகம் என்றால் சமையல், அதில் இருக்க வேண்டியவை பாகற்காயானது. புரிகிறதா? இவை முறையாக இருந்தவரை சர்க்கரை நோய் இல்லை. பாலில் காப்பி, டீ, சீனி என வெள்ளையன் ஏற்படுத்திய வியாபார தந்திரம் இன்றும் நம் வாழ்வில் அங்கமாக மாறிவிட்டது. காப்பியும் டீயும் பருகியே தீர வேண்டியவை அல்ல, அவை இன்றிலும் வாழ முடியும். அதுபோல பேக்கரிகள் வந்து நிரம்புகின்றன. பரோட்டாவும் பேக்கரியும் இன்னும் பலவும் இங்கு ஏற்ற விஷயமல்ல, விஷயம் அவை. மருத்துவமனைகள் பெருகுகின்றன. இச்சமூகம் எவ்வளவு நல்ல விஷயங்களை நாகரிகம் என இழந்து இன்று ஸ்டீல் பிடித்த சமூகமாக மாறிவிட்டது என நினைக்கும் பொழுது தலையே சுற்றுகிறது. ஏகப்பட்ட விஷயங்களை இழுத்துவிட்டோம், ஆனால் அதையெல்லாம் இழந்தோம் என்பதை இழந்துவிட்டோம். ஆனால் எதெல்லாமோ இழந்தோம் என்பதை ஆலயங்களிலும் இந்த நாட்டின் பாரம்பரியமான பண்டிகை மற்றும் சடங்குகளில் காணலாம். தெய்வங்களுக்கு பாரம்பரியமாக படைக்கப்படும் பழம், பானம் எல்லாம் உடலுக்கு நல்லவையே. துளசி போல் அருமருந்தில்லை. அங்கு பயன்படுத்தும் எலுமிச்சை முதல் எள் வரை எல்லாமே நன்மை கொடுப்பவை. தாம்பூல தட்டில் காணப்படும் வெற்றிலை முதல் எல்லாம் ஆரோக்கியமே. தேர்களில் தெய்வங்களுக்கு வீசப்படும் மிளகும் உப்பும் உடலுக்கு எக்காலும் நன்மையே. உங்களுக்கு ஆரோக்கியமான உணவு வேண்டும் என்றால் நம் மரபு வழி உணவினை பாருங்கள். நைவேத்தியம் எனப்படும்